ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஸ்டோரியோட ஆரம்பத்துல சிட்டியோட செகண்ட் ஹை ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க எல்லாருமே இப்போ கிளாஸ் 12க்கு வந்துட்டாங்க. காலேஜ்ல சேர்றதுக்கான ஃபைனல் எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ டீச்சர் சொல்றாரு, உங்கள யாருக்கெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் போகணும்னு ஆசை இருக்கோ அவங்க இன்னைக்கே உங்களோட எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு கிளம்பலாம். ஆனா யாரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸாம் எழுதி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்க வெப்பனை சூஸ் பண்றது, உங்க மத்த கியர்லாம் செக் பண்றதுன்னு எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. நான் ஒன்னு ஸ்பெஷலி சொல்ல விரும்புறேன். பி ரேங்க்குக்கு கீழே இருக்கிறவங்க இந்த எக்ஸாமை எழுத வேண்டாம்னு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சில வருஷங்களா இந்த எக்ஸாமோட மார்டாலிட்டி ரேட், அதாவது எக்ஸாம் எழுதுறவங்கள பாதிக்கு மேல பேர் இந்த எக்ஸாம்லயே உயிரை விட்டுடுறாங்க. சோ பி ரேங்க்குக்கு கீழே இருக்கிறவங்க இந்த எக்ஸாமை அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாரு. அந்த டீச்சர் இத சொல்லும்போது ஸ்பெஷலி ஒரு பையனை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. டீச்சர் அப்படி பாக்குறத கவனிச்ச அந்த பையனுக்கு பயத்துல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் தான் நம்மளோட ஹீரோ ஜூ ஜிங்மிங். இவன் வேற ஒரு வேர்ல்டுல இருந்து இந்த வேர்ல்டுக்கு டிரான்ஸ்மைக்ரேட் ஆகி வந்திருக்கான். அவன் மனசுல நினைக்கிறான், இந்த உலகத்தோட டெக்னாலஜி மத்த எல்லா விஷயமும் நம்ம உலகத்துல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஆனா இங்க மனுஷங்களோட ரத்தத்துக்காக அலையிற பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அதுங்க மனிதாபிமானத்தையே அழிக்கணும்னு நினைக்குது. இந்த மான்ஸ்டர்ஸை தடுக்கிறதுக்காக மனுஷங்க மத்தியில நிறைய அவேக்கனர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் இந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணி ஹியூமனிட்டியை காப்பாற்றிட்டு வர்றாங்க. எல்லாருக்கும் 16 வயசுல அவங்களோட அபிலிட்டி அவேக்கன் ஆகும். இங்க மொத்தம் 5 டைப் ஆஃப் அபிலிட்டி யூசர்ஸ் இருக்காங்க. அவங்கள 9 லெவலா பிரிச்சு வச்சிருக்காங்க. A, B, C, D, E, F, G. மத்த ரெண்டும் S ரேங்க், அதுக்கு மேலையும் இருக்கு. ஆனா பெரும்பாலான மக்களுக்கு Dல இருந்து F ரேங்க் தான் அவேக்கன் ஆகும். நம்ம ஹீரோ கிட்ட தண்டர் அபிலிட்டி இருக்குனாலும் அது வெறும் E லெவல் தான். அது எவ்வளவு வீக்குன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இத நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தன் அவன் டெஸ்க் மேல கைய வைக்கிறான். அவன் ஒரு புள்ளி பையன். அவன் சொல்றான், ஏய் ட்ராஷ், நீ ஒரு E கிரேட். நீ கண்டிப்பா இந்த எக்ஸாமை அவாய்ட் பண்ணணும். பேசாம ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போயிடு. அப்படியாவது எங்க ஃபேமிலி கம்பெனில ஒரு கிளர்க் ஜாப் உனக்கு கிடைக்கும். அதை வச்சு உன் ஃபியூச்சரை ஓட்டலாம். சட்டுன்னு பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு, அவ தான் கிளாஸ் மானிட்டர். அவ சொல்றா, ஹர்தியான், நீ உன் வேலையை பாரு. சூவை இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாத. அதுக்கு ஹுவாங்கியான் ஒரு சீரியஸ் லுக் விட்டுட்டு சொல்றான், லென், நீ என்ன வேணா சொல்லு. இந்த கிளாஸ்ல யார் பெஸ்ட்னு நான் உனக்கு காட்டுறேன். நானா இல்ல நீயான்னு பாத்திரலாம். மத்தபடி இந்த பையன் இவன் எப்படியும் எக்ஸாம்ல சாக தான் போறான். நான் அவனுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். லின் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, நீ அவன் சொன்னதை பெருசா எடுத்துக்காத. பாரு, இந்த உலகத்துல எல்லா விதமான மக்களுக்கும் தேவை இருக்கு. நீ ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அது ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல. அட்லீஸ்ட் உன் உயிருக்கு எந்த ரிஸ்க்கும் இருக்காது. ஆனா நம்ம ஹீரோ கையில நேஷனல் எக்ஸாம்க்கான ஃபார்ம் இருக்கு. அதை பார்த்துட்டே அவன் மனசுக்குள்ள பேசுறான். நம்ம நாட்டுல 2 விதமான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு நார்மல் ஆர்ட்ஸ் குரூப். அதுல படிச்சா ரெஸ்டாரண்ட், சின்ன சின்ன கம்பெனில வேலை, இல்ல கூலி வேலை கூட ஈஸியா கிடைக்கும். இன்னொரு பக்கம் மார்ஷியல் ஆர்டிஸ்ட், வாரியர்ஸ். இவங்களுக்கு எல்லாருமே பயங்கரமா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை எப்பவுமே ரிஸ்க்ல தான் இருக்கும். வாரியர் ஆகணும்னா ஒரு வாரியர் எக்ஸாமை எழுதணும். அந்த எக்ஸாம் ரொம்பவே ப்ரூட்டலானது. யாரெல்லாம் அந்த எக்ஸாமை பாஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அபிலிட்டி யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைக்கும். பல வருஷம் உழைப்புக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு பவர்ஃபுல் அபிலிட்டியை அவேக்கன் பண்ண முடியும். அவன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சொல்றான், டீச்சருக்கும் லின்னுக்கும் நான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸாமை எழுதுறதுல இஷ்டம் இல்ல. ஏன்னா என் உயிருக்கு ஆபத்து வரலாம். ஆனா நான் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க முடியும்? இந்த பயம், இந்த பீஸ்ட் எந்த நிமிஷத்துல வேணா நம்ம சிட்டியை அட்டாக் பண்ணலாம். போன தடவை ஒரு பீஸ்ட் டைட்ல தான் நான் சின்ன வயசுல என் அம்மா அப்பா 2 பேரையும் எழுந்தேன். ஃபியூச்சர்ல என் வீக்னஸ்னால எனக்கு நெருக்கமானவங்களை இழக்க நான் விரும்பல. நான் இந்த எக்ஸாமை கண்டிப்பா எழுதுவேன், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. சீன் கட்டானா ஈவினிங் நம்ம ஹீரோவோட வீடு. அங்க ஒருத்தன் ஸ்பியர் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஸ்பியர்ல இருந்து தண்டர் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவன் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாகி கீழே விழுந்துடுறான். அப்படியே தரையில படுத்துட்டு மனசுக்குள்ள புலம்புறான், ஐயோ முடியலடா சாமி, என்னால இதுக்கு மேல பிராக்டிஸ் பண்ண முடியல. எனக்கு பவர் ஆக்டிவேட் ஆனதுல இருந்து இந்த ஸ்பியரை தான் என் வெப்பனா வச்சிருக்கேன். 2 வருஷமா இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் லெவல் இன்னும் பேசிக்ல தான் நிக்குது. லைட்னிங் கேல் பிரேக்னு ஒரு டெக்னிக்கை 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். இவ்வளோ காசு செலவு பண்ணியும் நான் ஒரு நார்மல் E ரேங்க் ஹண்டரை விட கொஞ்சம் தான் பவர்ஃபுல்லா இருக்கேன். ஆனா அதை வச்சு என்ன பிரயோஜனம்? என் ரேங்க் E கிளாஸ் தான். போன சில வருஷமா E ரேங்க்குக்கு கீழே எல்லாருமே இந்த எக்ஸாம்ல உயிரை விட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் இப்படி கிவ் அப் பண்ண முடியாது. நான் எப்படியாவது என்ன ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்போதான் எனக்கு அவேக்கனர் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைக்கும். அவன் கைய முஷ்டியாக்கி மேல தூக்கி தனக்கு தானே மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்றான். அப்போ திடீர்னு அவன் கைக்கு முன்னாடி ஒரு ப்ளூ கலர் ஸ்கிரீன் அப்பியர் ஆகுது. இத பார்த்த நம்ம ஹீரோக்கு உடம்பு சில்லுன்னு ஆயிடுது. அவன் வேகமா எந்திரிச்சு பாக்குறான்.
அவனோட சிஸ்டம் இப்போ முழுசா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுல ஒரு நோட்டிபிகேஷன். முதல் தடவையா சிஸ்டமை ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்க ரிவார்டை கிளைம் பண்ண விரும்புறீங்களா? ஹீரோ ஆச்சரியமா கேக்குறான். என்னது, நிஜமாவே எனக்கு ஒரு சீட் சிஸ்டம் கிடைக்க போதா? அவர் ரொம்ப ஷாக் ஆகி சொல்றான், கிஃப்ட் பேக்கேஜா? ஆமா, கண்டிப்பா நான் அதை எடுத்துக்கிறேன். உடனே சிஸ்டம்ல நோட்டிபிகேஷன் வருது, உங்களுக்கு எஸ் ரேங்க் சூப்பர் எபிலிட்டி கிடைக்கிறது. அது கூடவே 200 அபிலிட்டி பாயிண்ட்ஸும் கிடைக்கிறது. ஹீரோ யோசிக்கிறான், என்னது, எஸ் ரேங்கா? அதுவும் ஒரு சூப்பர் எபிலிட்டியா? சொக்கான விஷயம் இல்ல. இந்த நாட்டிலேயே 3-4 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் எஸ் ரேங்க்குக்கு பிரேக் த்ரூ பண்ணுவாங்க. அப்படி நடக்கும்போது மொத்த யூனிவர்சிட்டியும் அவங்களோட எல்லா ரிசோர்ஸையும் அந்த ஒரு ஆள் மேல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க சீக்கிரமே பயங்கரமா அவேக்கன் ஆகிடுவாங்க. கொஞ்ச காலத்திலேயே ஒரு நார்மல் அபிலிட்டி யூசருக்கும் அவங்களுக்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் வந்துடும். அதை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. அவர் ரொம்ப ஷாக் ஆகி மனசுக்குள்ள யோசிக்கிறான், நிஜமாவே என் எதிர்காலத்தை இனிமே நான் மாத்த முடியுமா? அவன் அந்த சிஸ்டம்குள்ள கையை விட்டுட்டு சொல்றான், சீக்கிரம் கிளைம் பண்ணு, எனக்கு இது வேணும். அவன் கையை வெளியே எடுக்கும்போது அவன் முகத்துல சந்தோஷமும் கான்ஃபிடன்ஸும் கலந்த ஒரு தெனவாட்டான ஸ்மைல் இருந்துச்சு. நோட்டிபிகேஷன் வருது, கிஃப்ட் பேக்கேஜ் ஓபன் செய்யப்பட்டு விட்டது. உங்களுக்கு 200 அபிலிட்டி பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது. அதனுடன் எஸ் ரேங்க் சூப்பர் எபிலிட்டி பர்பிள் கிளவுட் தண்டர் காட் லைட்னிங் உங்கள் உடலுக்குள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. நம்ம ஹீரோவோட செஸ்டுக்குள்ள திடீர்னு ஒரு தண்டர் எனர்ஜி உருவாகி அவன் இதயம் படபடன்னு வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது. அவன் உடம்பு முழுக்க தண்டர் எனர்ஜி மெதுவா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. சிஸ்டம்ல நோட்டிபிகேஷன் வருது, 10%, அப்புறம் மெதுவா 20%. அந்த தண்டர் எனர்ஜி இப்போ எல்லை மீறி போக ஆரம்பிக்குது. அது 40% தொடும்போது அந்த பில்டிங்கோட விண்டோல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. மேல இருந்த கண்ணாடி கீழே விழுது. கீழே இருந்த ஜனங்க எல்லாம் பயந்து போய் அந்த எக்ஸ்ப்ளோஷனை பாக்குறாங்க. எல்லாரும் ரொம்ப டென்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு பையன் உடனே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணிடுறான். அவங்க எல்லாரும் சூவ தெரியும். அவனுக்கு அப்பா அம்மா இல்லாததால அவங்க எல்லாரும் அவன் மேல அக்கறையா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கத்தரா, ஆ வலி தாங்க முடியல, என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. சிஸ்டம்ல நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. 80%, 90%, 99% அண்ட் ஃபைனலி 100% நோட்டிபிகேஷன் வருது. Your transformation is complete. ஹீரோவோட உடம்புல இருந்து ஒரு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. அவன் தன் கையை இறுக்கி பிடிச்சிட்டு சொல்றான், இது நிஜமாவே பர்பிள் டிவைன் தண்டர், ஒரு எஸ் லெவல் அபிலிட்டி. அடேங்கப்பா, இதுக்கு முன்னாடி இருந்த அபிலிட்டியையும் இதையும் கம்பேர் கூட பண்ண முடியாது. அப்புறம் அவன் தலையில கைய வச்சுட்டு அழுதுகிட்டே சொல்றான், ஐயையோ, என் வீடு மொத்தமா நாசமா போச்சே, இதை நான் வீட்டுக்குள்ள பண்ணிருக்கவே கூடாது. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது அவன்கிட்ட 200 அபிலிட்டி பாயிண்ட்ஸ் இருக்குன்னு. அவன் சிஸ்டம்ல பாக்குறான், ஃபிரோஷியஸ் பீஸ்ட்ஸை கொல்றது மூலமா இந்த மாதிரி அபிலிட்டி பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி தன்னோட லெவலையும் ஸ்கில்லையும் ஏத்திக்கலாம். ஹீரோ ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி சொல்றான், கண்டிப்பா என் ப்ரொஃபைல் விண்டோவை இப்பவே என் முன்னாடி ஓபன் பண்ணு. ப்ரொஃபைல் வருது. அதுல அவனோட ஸ்பிரிட் 140, அவனோட பிசிக் 121, அவனோட ஸ்பியர் ஸ்கில் பேசிக் லெவல்ல இருக்கு. லைட்னிங் கேல் பிரேக்னு ஒரு டெக்னிக்க 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். நம்ம ஹீரோ சொல்றான், என் கிட்ட இருக்க மொத்த 200 பாயிண்ட்ஸையும் என் காம்பேட் பவருக்கும் மென்டல் எனர்ஜிக்கும் பூஸ்ட் பண்ண யூஸ் பண்ணு. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இது ரெண்டும் தான் ஒருத்தரோட பேசிக் ஆட்ரிபியூட்ஸ். இதை வச்சுதான் நான் என் சூப்பர் பவரை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அவனோட மென்டல் பவர் வேகமா அதிகரிக்க ஆரம்பிக்குது. அவன் உடம்புல இருந்து ஒரு பர்பிள் அண்ட் பிளாக் ஆரா தண்டர் எனர்ஜியோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. அவன் ஆச்சரியப்பட்டு சொல்றான், என் பிசிக்கல் எனர்ஜியும் மென்டல் எனர்ஜியும் ஒரே நேரத்துல பூஸ்ட் ஆயிடுச்சு. அவன் ஒரு பஞ்ச் விட்டு வேகமா முன்னாடி காத்துல குத்துறான். அவன் உடம்புல இருந்து செம்மையா எனர்ஜி முன்னாடி போறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான், இல்ல இந்த மாதிரி பவரை என் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா என் உடம்புல அதிகமாயிட்டு இருக்கிற இந்த பவரை என்னால உணர முடியுது. என் 2 ஆட்ரிபியூட்ஸும் 20 பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ அவனுக்கு புரியுது, 10 அபிலிட்டி பாயிண்ட்ஸ்க்கு அவனோட ஆட்ரிபியூட் ஒரு நம்பர் தான் ஏறுது. அப்போ இங்க அவனோட 200 பாயிண்ட்ஸும் கன்சியூம் ஆயிருக்கு. அப்புறம் அவன் ஒரு புன்னகையோட சொல்றான், இந்த பவரோட என்ன சூப்பர் பவர் யூனிவர்சிட்டிக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் இப்போ யோசிக்கிறது என்னன்னா, இந்த எக்ஸாம்ல மொத்தம் 7 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வர போறாங்க. இதுல சில பேர் சின்ன வயசுல இருந்தே பணக்கார வீடுகள்ல நல்ல ட்ரெயினர் கிட்ட ட்ரெயின் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாத்துலயும் என் பொசிஷன் என்னவா இருக்கும்? அவன் தன் காலால் ஸ்பியரை தூக்கிட்டு ஒரு ஸ்மைலோட சொல்றான், சரி ஒரு தடவை மார்ஷல் ஹாலுக்கு போய் என் முழு பவரையும் யூஸ் பண்ணி என்ன நானே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சரியா அந்த நேரத்துல அவனோட வீட்டு கதவு டமார்னு உடைக்கப்படுது. அங்க ஃபயர் ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறான். அந்த ஆபீசர் கேக்குறாரு, இந்த இடத்துல தீ பிடிச்சதா எங்களுக்கு கால் வந்துச்சு. சூ ஆச்சரியமா சொல்றான், ஐயோ இல்லீங்களே, நான் இங்க என் பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளீஸ் நீங்க யாரும் ஆங்ஷியஸ் ஆகாதீங்க. அந்த ஆள் கால்ல சொல்றான், இங்க எந்த எமர்ஜென்சியும் இல்ல, எல்லாரும் திரும்ப போலாம். நம்ம ஹீரோ அவங்களுக்கு பை பை சொல்றான். அந்த ஃபயர் ஃபைட்டர் மனசுக்குள்ள யோசிக்கிறான், இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன மாதிரி பவர் இருக்கு? இந்த மாதிரி பவரை ரிலீஸ் பண்ணி ஒரு வீட்டையே டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் இதை பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்போ சூவும் கீழே வரான். எல்லாரும் அவனை பத்தி ரொம்ப டென்ஸா இருக்காங்க. ஒருத்தர் கேக்குறாரு, சூ தம்பி, உன் வீட்டுல தீ பிடிச்சத பார்த்தோம், நீ நல்லா இருக்கியா? சூ சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நல்லா இருக்கேன் அங்கிள்,
நான் இப்போ கொஞ்சம் மார்ஷியல் ஹாலுக்கு போறேன், என் பவரை டெஸ்ட் பண்ணேன். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஓ சரி சரி, உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல? ஹீரோ ஆமான்னு தலையசைக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ பிராக்டிஸ்க்கு கிளம்புறான். அவன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றான், சூப்பர் பவர் யூசர்ஸ் பிசிக்கலாவும் மென்டலாவும் ட்ரைனிங் எடுக்கணும், அப்பதான் அவங்களோட சூப்பர் பவர் இன்னும் அதிகமாகும். இதுக்காக தான் ஜனங்க மார்ஷியல் ஹாலுக்கு ட்ரைனிங் பண்ண போவாங்க. இந்த மார்ஷியல் ஹால் 2 வகைப்படும். ஒன்னு பிரைவேட், அங்க காசு கட்டி பிரீமியமா பிராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்னு ஃப்ரீ, அது கவர்மெண்ட் கொடுத்தது. இதுல கொஞ்சம் லைன்ல நிக்க வேண்டியிருக்கும். நம்ம ஹீரோ இப்போ ஒரு மார்ஷியல் ஹால் முன்னாடி நின்னுட்டு சொல்றான், இந்த ஜிக்ஸியா நேஷன்ல 2 மார்ஷியல் ஹால் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு தண்டர் கிளாப், இன்னொன்னு வயலண்ட் பேர். அதுல வயலண்ட் பேர் வந்து பிரீமியம், அதுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும், அது பணக்காரங்களுக்கு. இன்னொன்னு தண்டர் கிளாப், இதுல ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாவே போகலாம். நம்ம ஹீரோ இப்போ அந்த மார்ஷியல் ஹால்குள்ள போறான். அங்க ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட கண்ணு அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு மேல படுது. அவ ரொம்ப அட்ராக்டிவா சிரிச்சிட்டு இருக்கா. அவ பேரு டேங் வி, நம்ம ஹீரோவோட கசின், அதாவது அவனோட மாமா பொண்ணு. கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாதுப்பா. ஹீரோ பின்னாடி இருந்து சொல்றான், ஏ வி, நீ இன்னைக்கு இங்க என்ன பண்ற? டேங் வி நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகி சொல்றா, நான் என் தோஸ்ட் கூட சும்மா இங்க சுத்த வந்தேன். அங்க டேங் வி பக்கத்துல இருந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து மயங்கிட்டா போல. ஹீரோ சைட்ல போயிட்டே சொல்றான், சரி நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் இங்க கொஞ்சம் ட்ரைனிங் பண்ண ட்ரைனிங் ஹாலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போயிடுறான். டேங் வி மனசுக்குள்ள யோசிக்கிறா, இன்னைக்கு சூவோட பிஹேவியர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அப்போ அவளோட ஃப்ரெண்ட் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றா, உன் கசின் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். டேங் வி சொல்றா, ஆமா அவனும் நாளைக்கு நம்ம கூட மார்ஷியல் எக்ஸாம் எழுத போறான், அவனும் நம்ம மாதிரி 3rd இயர் ஸ்டூடெண்ட் தான். பக்கத்துல இருந்த பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சொல்றா, பாரு இந்த பையன் எவ்வளவு கியூட்டா இருக்கான், இவன் கிட்ட இன்னும் கொஞ்சம் பவரும் சேர்ந்துச்சுன்னா இவன் டாப் நாச் மெட்டீரியல். அப்போ பின்னாடி இருந்து ஒரு பையன் சொல்றான், ஏ ஷியாவ், நீ இப்பவே அவனை பத்தி இவ்ளோ யோசிக்காத. பின்னாடி இருந்து டேங் வர்ற பையன் தோல்ல கை போட்டு சொல்றான், உனக்கு கேட்க ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும், ஆனா சூ வெறும் ஒரு ரேங்க் அபிலிட்டி யூசர் தான். இத கேட்டதும் ஷியாவோட மனசு சுக்குநூறா உடைஞ்சிருது. அப்போ சைடுல இருந்து ஒரு பையன் ஸ்மைலோட சொல்றான், இந்த மாதிரி மார்ஷியல் ஹால்ல ஒரு ரேங்க் அபிலிட்டி யூசருக்கு என்ட்ரி கூட கொடுக்க கூடாது, சுத்தமா டைம் வேஸ்ட். சைடுல இருந்து டேங் சொல்றா, நான் அவன் இடத்துல இருந்தா மார்ஷியல் எக்ஸாம் எழுதவே போயிருக்க மாட்டேன். அப்போ சைடுல இருந்து ஷியாவ் ரொம்ப எக்ஸைட்டடா சொல்றா, வாங்க நம்ம எல்லாரும் ட்ரைனிங் ஹாலுக்கு போலாம், இந்த தண்டர் கிளாப் மார்ஷியல் ஹால் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். அவ மனசுக்குள்ள யோசிக்கிறா, இந்த சாக்குல நான் சூவையும் பார்க்கலாம். டேங் வி சொல்றா, நான் போன 3 வருஷமா அந்த பிரீமியம் வயலண்ட் பேர் மார்ஷியல் ஹால்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில முதல் தடவையா இந்த ஃப்ரீ ஆஃபிஷியல் மார்ஷியல் ஹாலை பார்க்க போறேன். சரி எக்ஸாம்க்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைனிங் ஹாலுக்கு கிளம்புறாங்க. ஆனா ட்ரைனிங் ஹால்ல நம்ம ஹீரோ ஏற்கனவே போயிட்டான். அவனோட ஸ்பியர் கவரை கழட்டிட்டு சொல்றான், என் ஸ்பியர் முன்னாடியை விட ரொம்ப லைட்டா இருக்கு, என் உடம்பு இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் ஆயிடுச்சு போல. சரி இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணுவோம். முதல்ல எந்த சூப்பர் பவரும் யூஸ் பண்ணாம என் பவரை மெஷர் பண்ணுவேன். இதோட அவன் ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டு நேரா ஸ்பியரை முன்னாடி நீட்டி அந்த டார்கெட்ல ஒரு அட்டாக் பண்றான். மேல டிஜிட்டல் போர்டுல 321 KCL பவர்னு காட்டுது. ஹீரோ யோசிக்கிறான், அடேங்கப்பா முன்னாடியை விட என் பிசிக்கல் பவர் செமையா ஏறி இருக்கு. நார்மல் அவேக்னஸ் 100 KCL பவரையே பெருசா நினைப்பாங்க. சரி இப்போ என் அவேக்கனிங் பவர் பர்பிள் ஹெவன் டிவைன் தண்டர பாப்போம். அதோட அவன் பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு சிம்பிளா தன் கையில இருந்த எனர்ஜியை அந்த டார்கெட்ல அடிக்கிறான். இப்போ அந்த டிஜிட்டல் மீட்டர்ல 3213 KCLனு காட்டுது. ஹீரோ ரொம்ப எக்ஸைட் ஆகி யோசிக்கிறான், நான் நினைச்ச மாதிரியே ஒரு ரேங்க் பவர் உண்மையிலே இன்சேனா தான் இருக்கு. நார்மலா ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பவர் யூசர் 1000 KCL தொடர்றதே பெரிய விஷயம். ஆனா என் பவர் இங்க 3000யும் தாண்டிடுச்சு. ஆனா மஜா என்னன்னா இதுவும் என் ஃபுல் பவர் கிடையாது. இதோட அவனோட பவரை ஸ்பியருக்குள்ள சேகரிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஒரு ஆசமான ஸ்டான்ஸ் எடுத்துட்டு சொல்றான், சரி இப்போ நான் என் முழு பவரையும் ரிலீஸ் பண்ண போறேன். அவனோட உடம்பு முழுக்க ஒரு பெர்ஃபெக்ட் ப்ளூ தண்டர் ஓடுது. அப்புறம் வேகமா முன்னாடி போய் அவனோட ஸ்பியரை டார்கெட்ல குத்துறான். அவனோட ஸ்பியருக்கு முன்னாடி ஒரு சின்ன தண்டர் பால் உருவாக ஆரம்பிக்குது. ஹீரோ சொல்றான், லைட்னிங் இன் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அந்த மீட்டரே நொறுங்கி போயிடுது. அந்த ஹாலே பயங்கரமா அதிருது. அங்க இருந்த யாராலையும் சரியா நிக்க கூட முடியல. வெளியே அந்த பசங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்ததும் அந்த yellow hair பையன் சொல்றான், இந்த மாதிரி ஸ்ட்ராங் எனர்ஜி ஃபிளக்சுவேஷன் இது கண்டிப்பா ஒரு டாப் கிளாஸ் பவர் யூசரோடது. சைடுல இருந்து ஷாவ் சொல்றான், ஆனா இந்த ஃப்ளோர் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே, இந்த மாதிரி மான்ஸ்டர்லாம் இங்க வந்து ட்ரைனிங் பண்ண மாட்டாங்களே. அந்த பையன் சொல்றான், தெரியல ஒருவேளை தப்பா இங்க வந்துட்டார் போல, இல்லனா ஏதாவது புது பவர் யூசர் ஸ்டூடெண்ட் இங்க பிராக்டிஸ் பண்றானோ. டேங் ரொம்ப சீரியஸா சொல்றா, சரி நம்ம அதை பார்த்தே ஆகணும். அவங்க மெதுவா முன்னாடி போறாங்க. அதே காரிடார்ல சைடுல இருந்து நம்ம சூவும் வரான். 2 பேரும் திரும்பவும் சந்திக்கிறாங்க. டேங் கேக்குறா, ஏய் சூ, நீ இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு போறியா? உன் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சா? சூ சிரிச்சுக்கிட்டே சொல்றான், ஆமா இப்போதைக்கு முடிஞ்சது, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். டேங் அவனை மோட்டிவேட் பண்ணி சொல்றா, எக்ஸாம்க்கு என் தரப்புல இருந்து என் சார்பாக ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்போ உன் சேஃப்டியை பாத்துக்கோ. அந்த அரகன்ட் பையன் வேகமா முன்னாடி போயிட்டே சொல்றான், ஏய் நீங்க அப்புறமா பேசிக்கோங்க, நம்ம இப்போ அந்த பவர் யூசரை பார்க்கணும், சீக்கிரம் வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த ட்ரைனிங் ஹால் முன்னாடி போறாங்க. அந்த ரூமோட கதவு சுவத்துல எல்லாம் நிறைய கிராக்ஸ் இருக்கு. இத பார்த்ததும் அவங்களுக்கு புரியுது அந்த ஆள் இந்த ட்ரைனிங் ரூம்குள்ள தான் இருக்கான்னு. அவங்க உள்ள என்டர் ஆனதும் கம்ப்ளீட்லி ஷாக்ட். ஏன்னா அந்த ரூம் மொத்தமா நாசமா போயிருந்துச்சு. ஷாவ் ரொம்ப ஷாக் ஆகி சொல்றா, அடேங்கப்பா
இவன் இந்த பவர் மெஷர் பண்ற மீட்டரையே டிஸ்ட்ராய் பண்ணிட்டானே. இங்க என்ன மான்ஸ்டர் வந்துச்சு? நம்ம ஏரியா ஸ்கூல்ல இவ்ளோ பவர்ஃபுல்லான ஸ்டூடெண்டா? அப்போ அந்த yellow hair பையன் சுவரை தொட்டு பார்த்துட்டு சொல்றான், எனக்கு இது ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு தோணல. ஏன்னா இங்க இன்னும் அந்த பவரை என்னால ஃபீல் பண்ண முடியுது. இது ஒரு செகண்ட் லெவல் எபிலிட்டி யூசரா இருக்கலாம். தப்பா இந்த ரூம்க்கு வந்துட்டாரு போல. சைடுல இருந்து இன்னொரு பையன் கண்ணை மூடி யோசிச்சுட்டு சொல்றான், எனக்கும் அப்படிதான் தோணுது. நம்ம சிட்டியை விடுங்க, நம்ம நாட்டு கேபிட்டல் சிட்டில கூட ஒரு டாப் லெவல் ஜீனியஸ்க்கும் இந்த மாதிரி பவர் இருக்காது. ஷியாவ் ஷாக் ஆகி கேக்குறா, ஆனா சார் இந்த ரூம்ல இருந்து தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேங் உன் கசின் சூ போனா, ஒருவேளை அவன் தான் இந்த வேலையெல்லாம் பாத்திருப்பானோ, அவன் தான் பவரை மறைச்சு வச்சிருக்கலாம்ல. மத்த ரெண்டு பசங்களும் கடுப்பாகி சொல்றாங்க, ஏய் இது ஒன்னும் ரியாலிட்டி ஷோ இல்ல ஃபேண்டசி மான்ஹுவாவும் கிடையாது, இது நிஜ வாழ்க்கை. அந்த yellow hair பையன் சொல்றான், இந்த ரூம்ல இருந்து வெளியே போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒருவேளை அந்த பவர் யூசர் இன்னொரு காரிடார் வழியா போயிட்டார் போல. உனக்கு என்ன தோணுது? டேங்க் சுவத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தா. அவ அந்த இடத்தை நல்லா எக்ஸாமின் பண்ணிட்டு இருந்தா. கடைசியா அவ சொல்றா, ஆமா அப்படி இருக்கலாம். அப்புறம் மனசுக்குள்ள யோசிக்கிறா, இந்த நடுவுல இருக்கிற ஓட்டை இது ஒரு ஸ்பியர்னால தான் சாத்தியம். நான் நல்லா யோசிச்சா என் கசின் சூவும் ஒரு ஸ்பியர் தான் யூஸ் பண்ணுவான். ஒருவேளை இது நிஜமாவே சூவோட பவரா இருந்தா அவன் நாளைக்கு எக்ஸாம சும்மா நச்சுன்னு கிரஷ் பண்ணி டாப் 1 பொசிஷனை பிடிச்சிருவான். சீன் கட் ஆனா நேரா அடுத்த நாள் மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸாம் சென்டர். அங்க ஒரு சிட்டி தெரியுது. அந்த சிட்டியோட கேட் முன்னாடி நிறைய பஸ்ஸஸ் வந்து நிக்குது. அங்க இருந்து ஏகப்பட்ட பேர் இறங்குறாங்க. இவங்க எல்லாரும் இந்த சிட்டில இருக்கிற எல்லா ஸ்கூலோட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க நடுவுல நம்ம சூவும் அவனோட ஸ்பியரோட வந்து நிக்கிறான். அப்போ ஒரு பையன் சொல்றான், அங்க பாருடா ஒரு ரைனோசரஸ் நிக்குது. நான் இங்க வெறும் ஷேடோ கேட்ஸ் அயன் பிக்ஸ் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே இந்த மாதிரி மான்ஸ்டர் வெளியே தெரியுதுன்னா இந்த தடவை எக்ஸாம் ரொம்ப ப்ரூட்டலா இருக்க போகுது. அப்போ சைடுல இருந்து ஒரு ஸ்வாட், நீங்க என்னடா சொல்றீங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்ட கூட உங்களால சமாளிக்க முடியலனா உங்களுக்கு மார்ஷல் யூனிவர்சிட்டிக்குள்ள போறதுக்கு தகுதியே இல்ல. நீங்க எக்ஸாம் எழுதாம இங்க இருந்து போயிடலாம். சைடுல சூ அவனோட லியூ கூட பேசிட்டு இருக்கான். இந்த லியூ நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். லியூ சொல்றான், இந்த ஆரகன்ட் ஸ்வாட் யூசரை ஜூமிங் ஃபர்ஸ்ட் ஹை ஸ்கூலோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோ இந்த சிட்டியோட செகண்ட் ஹை ஸ்கூல்ல படிக்கிறான். இந்த ஜூமிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் பாய்னு சொல்லலாம். அவன்கிட்ட பி ரேங்க் லைட் ஸ்வீப் ஸ்வாட் அபிலிட்டி இருக்கு. அவன் ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் அபிலிட்டி யூசர் ஆயிட்டான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், பையனே இந்த தடவை டாப் ஸ்டூடெண்ட் நீதான் ஆக போறன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா உனக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருக்கேன், நீ வெயிட் பண்ணு. அப்போ சைட்ல இருந்து ஒரு ஆள் ஜோரா கத்துறாரு, எல்லாரும் அட்டென்ஷன். அங்க எல்லாரும் ஒரு பக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க நாட்டுடைய கமாண்டர் இன் சீஃப் வாங் ஹை வந்திருக்காரு. அவர் தான் இந்த எக்ஸாமை மானிட்டர் பண்ண போறாரு. அவர் சொல்றாரு, இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த எக்ஸாம் மொத்தம் 12 மணி நேரம் நடக்கும். இப்போ காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 9 மணி வரைக்கும். இந்த எக்ஸாம் முழுக்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பாழடைஞ்ச சிட்டிக்குள்ள தான் நடக்கும். இந்த சிட்டியை மொத்தம் 4 ஏரியாவா பிரிச்சிருக்கோம். முதல்ல அவுட்டர் சர்க்கிள், அப்புறம் சென்ட்ரல் ஏரியா, அதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிள், அப்புறம் நடுவுல கோர் ஏரியா. அதுக்கேத்த மாதிரி மான்ஸ்டர்ஸும் இருக்கும். வெளியே கம்மியான பவரோடவும் கோர்ல ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கும். எவ்வளவு உள்ள போய் பவர்ஃபுல்லான பயங்கரமான மான்ஸ்டர்ஸை எலிமினேட் பண்றீங்களோ அவ்வளோ ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் உங்க எல்லாரையும் வார்ன் பண்றேன், உங்க தகுதிக்கேத்த மாதிரி முன்னாடி போங்க. நீங்க வீக்கா இருந்தா அதிக பாயிண்ட்ஸ்க்கு ஆசைப்பட்டு உள்ள போக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றீங்களோ இல்லையோ வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இவங்க நடுவுல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், நேத்து வரைக்கும் நான் இந்த சிட்டியோட அவுட்டர் ஏரியால தான் சுத்த முடியும். ஆனா இப்ப என்கிட்ட இந்த லெவல் பவர் இருக்கிறதால நான் கண்டிப்பா இந்த சிட்டியோட இன்னர் சர்க்கிள்குள்ள போவேன். முடிஞ்சா கோரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அப்போ எல்லாரும் லைன்ல நின்று ஒரு இடத்துல இருந்து சில சப்ளைஸை வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வரான். முன்னாடி இருக்கிற டீச்சர் சொல்றாரு, இந்த பேக்ல மொத்தம் 3 ஐட்டம் இருக்கு. முதல்ல இந்த வாட்ச். இதுல நீங்க முன்னாடி இருக்கிற மான்ஸ்டரோட பவர், அதை எலிமினேட் பண்ணா எவ்வளவு பாயிண்ட் கிடைக்கும், அது கூடவே லீடர் போர்டையும் பாத்துக்கலாம். ரெண்டாவது இந்த பேக். இதுல கொஞ்சம் சாப்பாடும் ஒரு மெடிக்கல் கிட்டும் இருக்கு. மூணாவது ஒரு கிரீன் கலர் ஜேட் பெண்டன்ட். இந்த பெண்டன்ட்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நொடியே உங்க முன்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஷீல்டு உருவாகிடும். அதனால எந்த மான்ஸ்டரும் உங்களை அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம சோல்ஜர்ஸ் வந்து உங்களை காப்பாத்திடுவாங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பெண்டன்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்ல இருந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவீங்க. பின்னாடி இருந்து டீச்சர் சொல்றாரு, சூ நான் உன்னை கடைசி தடவையா வார்ன் பண்றேன். உன் வாழ்க்கை தான் ரொம்ப விலைமதிப்பற்றது. உனக்கு ரொம்ப பயமா இருந்தாலோ இல்ல நீ ஏதாவது ஸ்ட்ராங் மான்ஸ்டரை பார்த்துட்டாலோ கண்டிப்பா இந்த பெண்டன்ட்டை உடைச்சிடு. அதை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத. அப்போ ஒரு பொண்ணு கையை நீட்டிட்டு சொல்றா, சூ நீ இன்னும் எந்த டீம்லயும் ஜாயின் ஆனல, வா எங்க கூட வந்துரு. இங்கதான் நமக்கு தெரிய வருது, நம்ம ஹீரோவோட தோஸ்த் லியூ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சி ரேங்க் அபிலிட்டியா அவேக்கன் பண்ணிருக்கான். அவனும் நம்ம ஹீரோவை தான் டீம்ல சேர்க்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான், கிளாஸ் பிரசிடென்ட், வீக்கா இருக்கிறவங்களை ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா இது மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸாம், நீங்க இங்க அப்படி பண்ண முடியாது.
இன்னொருத்தன சொல்றான், ஆமா ஒரு டீம்ல 5 மெம்பர்ஸ் தான் இருக்க முடியும். நீங்க இங்க சூ ஜிங்க ஆட் பண்ணீங்கன்னா நம்ம டீம் கொஞ்சம் வீக் ஆகிடும். அது இல்லாம நம்ம பாயிண்ட்ஸையும் அவன் கூட ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். லியூ முன்னாடி வந்து சொல்றான், டேய் நீங்க பின்வாங்க முடியாது. நான் உங்களை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே சொன்னேன் நம்ம கூட சூவும் ஜாயின் பண்ணுவானே. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், நான் சும்மா ஜோக் பண்ணேன். ஜோக் பண்ணேன். சூ இந்த எக்ஸாம்க்கு வருவானே நான் நினைக்கல. இன்னொருத்தன் சொல்றான், ஆமா அது இல்லாம அவன் நம்ம டீமுக்கு ஒரு பாரமா தான் இருப்பான். அவன் வெறும் ஒரு E ரேங்க் அபிலிட்டி யூசர். லியூ அவங்க 2 பேர் மேலயும் பயங்கரமா கோவப்படுறான். ஆனா பின்னாடி இருந்து சூ சிரிச்சிட்டே சொல்றான், ஹேய் நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்ல. நான் முதல்ல இருந்தே தனியா எக்ஸாம் எழுதலான்னு இருந்தேன். நீங்க முன்னாடி போங்க, ஏதாவது பவர்ஃபுல்லான ஆள உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லியூ ரொம்ப வரிட் ஆகிடுறான். அந்த கிளாஸ் பிரசிடென்ட் சோகமா சொல்றான், சூ எங்களை மன்னிச்சிடு. சரி நீ முன்னாடி போ, அவுட்டர் சிட்டிக்குள்ளேயே சுத்து, சிட்டிக்குள்ள வர தேவையில்ல. அது இல்லாம உன்னை பாத்துக்கோ. சூ அங்கேயே நிக்கிறான். அவங்க 4 பேரும் மெதுவா சிட்டியோட கேட்டை நோக்கி போறாங்க. அப்போ ஒரு பையன் சொல்றான், நம்ம ஹுவாங் டியானை நம்ம டீம்ல சேர்க்கணும். ஹுவாங் டியான் தான் அந்த ஸ்கூலோட புள்ளி. நம்ம ஹீரோ ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு சொல்றான், நான் நீங்க எல்லாரும் இல்லாமலே தனியா ஹை ஸ்கோர் அச்சீவ் பண்றேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. அப்போ ஏகப்பட்ட கேமரா ட்ரோன்ஸ் காத்துல பறந்து போகுது. இந்த கேமரா ட்ரோன்ஸ் எல்லாம் இந்த ஃபைட்டை நேரா பிராட்காஸ்ட் பண்ண போகுது. அதோட எக்ஸாமும் ஆரம்பிக்குது. எல்லாரும் வேகமா சிட்டிக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீம்ல சூவோட கசின் டேங்கும் அவளோட டீமோட இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ஃபர்ஸ்ட் பாயும் முன்னாடி போறான், அதுவும் காத்துல. அவங்க எல்லாருக்கும் பின்னாடி நம்ம ஹீரோ மெதுவா நடந்து போறான். மனசுக்குள்ள யோசிக்கிறான், நான் இப்போ என் பவரை யாருக்கும் காட்ட போறதில்ல. அவன் வாட்சை கிளிக் பண்றான். அங்க சூவோட ப்ரொஃபைல் ஓபன் ஆகுது. அவன் எக்ஸாம்குள்ள என்டர் ஆயிட்டான்னு காட்டுது. அதோட லீடர் போர்டும் வருது. அங்க ஏற்கனவே சில பேர் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ சிரிச்சிட்டே சொல்றான், சூமிங் நீ ஏற்கனவே ரேங்க் போர்ட்ல டாப்ல வந்துட்டியா? பரவாயில்ல, இப்போ நானும் ஆரம்பிக்கிறேன். இதோட அவன் எல்லாரும் நடுவுலையும் புகுந்து வேகமா முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். மனசுக்குள்ள சொல்றான், நான் இந்த சப்பையான சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸை எலிமினேட் பண்ணி என் நேரத்தை வீணடிக்க மாட்டேன். நான் நேரா கோருக்கு தான் போவேன். டைம் போகுது. நம்ம ஹீரோ மெதுவா ஒரு இடத்துக்கு வரான். அவன் முன்னாடி ஒருத்தனோட சவத்தை பாக்குறான். அவன் பக்கத்துல அந்த கிரீன் பெண்டன்ட்டும் கிடைக்குது. ஹீரோ ஷாக் ஆகி யோசிக்கிறான், இந்த இடத்துல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்கிட்ட அந்த பெண்டன்ட்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு கூட நேரம் இல்ல போல. நிஜமாலுவே இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பா தான் இருக்க போகுது. நான் நிஜமா எஸ் ரேங்க்ல அவேக்கன் ஆகாம இருந்திருந்தா ஒருவேளை ஏன் நிலைமையும் இப்படி ஆகியிருக்குமோ. அவன் ரொம்ப டென்ஸா ஃபீல் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு யோசிக்கிறான். அந்த பையன் இன்னும் உயிரோட இருக்கான். அவன் வேகமா அவனோட வாட்ச்ல இருந்து எமர்ஜென்சி டீமுக்கு கால் பண்றான். அப்போ அவனுக்கு சைட்ல இருந்து ஏதோ ஃபீல் ஆகுது. அங்க யாரோ வர்றாங்க. அது ஒரு பிளாக் கேட். அது உடம்புல இருந்து ப்ளூ கலர் டெமானிக் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஹீரோ யோசிக்கிறான், இந்த மாதிரி இன்டெலிஜென்ட் மான்ஸ்டரை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இது ஒரு ட்ராப்பை உருவாக்கி இருக்கு. இந்த பையனை காப்பாத்த வர்றவங்கள பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலான்னு. அந்த பூனை அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. சூவும் ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துக்கிறான். அண்ட் இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த வீடியோல இவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். பை பை.